அந்த குழந்தைக்கு ஆக்சிஜன் மிஷின் ஏதாவது வாங்கி கொடுங்க. எதனா பார்த்து எங்களுக்கு உதவி பண்ணாங்க. ஐயா 2014 எங்கள் பொண்ணுக்கு டிபின்னு ஆரம்பிச்சது. நீங்கள் இருக்கிற வரைக்கும் அந்த மாத்திரைக்கு எடுத்து வச்சு யூஸ் பண்ணீங்க. அப்போவே மிஷின் வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா எங்களுக்கு மிஷின் வாங்க வசதி இல்லை அந்த நேரத்துலேயே. போன வருஷம் சிஎம்சிலையும் பார்த்தோம். சிஎம்சிலையும் அவங்க 40 லட்ச ரூபாய் 50 லட்ச ரூபாய் அந்த நுரையீரல் மாற்றத்துக்கு உண்டான வழியை சொல்கிறாங்க. 40 லட்சம் ஆகும், உங்களால் முடியுமா? அதுக்கப்புறம் அந்த அம்மா 2 சைடு கிட்னி ப்ராப்ளம். கிட்னியில் கல் இருந்தது. கிட்னி 2 சைடும் கல் எடுத்தாங்க. கிட்னியில் 2 சைடு கல் எடுக்கிறதுக்கெல்லாம் அந்த அம்மாவுக்கு பிளட்டு இதெல்லாம் ஓவராக போயிடுச்சு. இது வேற இருக்குது, அப்புறம் இது வேற. அதெல்லாம் தாங்க முடியல. அது சொல்கிறதுக்கே என்னதான் சொல்கிறதுன்னே நம்மளால முடியல. அது என்ன போன வேலைக்கிழமை நைட்டு அந்த அம்மா உயிர்ந்துட்டாங்க. கீழே மழைக்காய் உயிர்ந்துட்டாங்க. சரி, இந்த அம்மாவை காப்பாற்ற முடியாது. உடனே எங்கள் பசங்கள்லாம் காரு பேச்சு தூக்கி போட்டுன்னு இங்கே நேரம் அங்கே வந்துட்டோய்யா ஓமந்தூர் மருத்துவமனைக்கு வந்துட்டோம். அவங்க வர டாக்டருங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் தற்சமயம் இப்போது மிஷின் வாங்கி வச்சிங்க கொஞ்ச நாளும் 6 மாதமோ 1 வருஷமோ பண்ணலாம். இவ்வளோ தான் பண்ண முடியும். நீங்கள் மாத்திரை எல்லாம் கண்டினியூ பண்ணீங்க. இதெல்லாம் பண்ணிக்கிறாங்க. இப்போ எங்களுக்கு 3 பசங்க இருக்குது. அதுங்களுக்கு வழி இல்லை, குழந்தைங்களுக்கு சாப்பாடு இல்லை. அந்த குழந்தைக்கு ஆக்சிஜன் மிஷின் ஏதாவது வாங்கி கொடுங்க. இந்த பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு ஏதாவது கொடுத்தோம்னா போதும். தற்சமயம் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் தான் நின்றுகிட்டு இருக்கோம். ஏன் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெண் நம்மகிட்ட உதவி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக டிபி தொடர்ச்சியாக இருந்து வந்திருக்கு. அவங்க நிறைய போயிட்டு ஹாஸ்பிட்டலில் பார்த்துமே கூட சரியாக குணமடையாத காரணத்தால் முற்றிலுமாக நுரையீரல் செயலிழந்து விட்டதாக நம்மகிட்ட சொல்லியிருந்தாங்க. அது என்ன மாதிரியான சூழல் அப்படி நடந்துச்சு, என்ன மாதிரியான உதவிகளை அவங்க கேட்குறாங்க அப்படிங்கிறத போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சாப்பிட்டோன்னா வாங்கி சாப்பாடு பசங்க சோத்து கூட வைக்கலையா, சாப்பாடு செஞ்சு போடப்பா. தேங்கி கலந்து போச்சு. தாயில்லாத ஒரு குழந்தைங்க எத்தையா எங்க வீட்டுல இருக்க அப்பா அம்மா இல்லை. நீங்கதான் எதனா பார்த்து எங்களுக்கு உதவி பண்ணாங்க. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. என்ன பிரச்சனை, எத்தனை நாளா இந்த பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் விளக்கமா தெளிவா சொல்றீங்களா? ஐயா 2014 எங்கள் பொண்ணுக்கு டிபின்னு ஆரம்பிச்சது. நாங்கள் தாம்பரத்தில் பார்த்தோம் வைத்தியம். அங்கே 1 வருஷத்துக்கு உண்டான மாத்திரை எல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு போனோம். அந்த அம்மா பெங்களூரில் கொடுத்தோம். பெங்களூருக்கு அமுச்சு விட்டோம் பார்த்து. மறுபடியும் அந்த அம்மாவுக்கு 3 பசங்க, ஒரு பொன் குழந்தை 2 ஆண் புள்ள. அவங்க வீட்டுக்காருக்கு இப்போ தற்சமயம் பேக் பெயின். அவரும் 10 நாளைக்கு வேலைக்கு போனால் 10 நாளைக்கு போக மாட்டேன் முடியல அவரால். இப்போ பசங்க இந்த அம்மாவுக்கு மறுபடியும் நாங்கள் 2001-2 நாங்கள் ஜிஹெச்சில் வைத்தியம் பார்த்தோம். அங்கேயும் டாக்டர் சீஃப் டாக்டர் அம்மா அவங்க அந்த நுரையீரல் அதிகமாக சாப்பிட்டுச்சு. 2021-22 அப்போ அதிகமாக ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது நுரையீரல் துண்ணுச்சு அப்படின்னு டாக்டர்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் இருக்கிற வரைக்கும் அந்த மாத்திரைக்கு எடுத்து வச்சு யூஸ் பண்ணீங்க. அப்போவே மிஷின் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா எங்களுக்கு மிஷின் வாங்க வசதி இல்லை அந்த நேரத்துலேயே. இந்த பசங்களை அவங்க அங்கேருந்து பெங்களூருக்கு அந்த பொண்ணு அனுப்பிச்சி விட்டாங்க. பசங்க அங்கேயே இருக்கிறாங்க, அவங்க அப்பா பாதுகாப்புலேயே. இந்த அம்மாவை பார்க்கறதுக்கு நாங்களும் வயசானவங்க, எங்களை இந்த அம்மா பார்க்க முடியல. இருந்தது எது அது விற்று சிஎம்சிலையும் பார்த்தோம். போன வருஷம் சிஎம்சிலையும் பார்த்தோம். சிஎம்சிலையும் அவங்க 40 லட்ச ரூபாய் 50 லட்ச ரூபாய் அந்த நுரையீரல் மாற்றத்துக்கு உண்டான வழியை சொல்கிறாங்க. 40 லட்சம் ஆகும், உங்களால் முடியுமா நுரையீரல் மாற்றுறதுக்கு அப்படி சிஎம்சியில் சொன்னாங்க. அதுவும் நாங்கள் டீட்டெயிலாக சொல்ல முடியாது அப்படின்னாங்க. சரி, நம்ம அவ்வளோ வசதி நம்ம அவ்வளோ பண்ண முடியாது, நம்ம பொண்ணை கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியிலேருந்து பார்க்கலான்ட்டு மறுபடியும் போன ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி திருவள்ளூருக்கு வந்தோம். திருவள்ளூரில் அவங்களும் ஒரு 20 நாள் அங்கே இருந்தோம். ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அப்புறம் மாத்திரை எடுத்து கொடுத்து எங்களுக்கு அது உண்டான மாத்திரையெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சாங்க வீட்டுக்கு. நாங்கள் இப்போ 1 மாதமாக இப்படி போன திங்கள் போன செவ்வாயில் அதுக்கு முன்னே வெள்ளிக்கிழமை கூட திருவள்ளூருக்கு மாத்திரை வாங்கிட்டு போனோம். அப்புறம் போன வேலைக்கிழமை நைட்டு அந்த அம்மா உயிர்ந்துட்டாங்க. கீழே மழைக்காய் உயிர்ந்துட்டாங்க. சரி, இந்த அம்மாவை காப்பாற்ற முடியாது. உடனே எங்கள் பசங்கள்லாம் காரு பேச்சு தூக்கி போட்டுன்னு இங்கே நேரம் அங்கே வந்துட்டோய்யா ஓமந்தூர் மருத்துவமனைக்கு வந்துட்டோம். இப்போ இது நாங்கள் ஒரு 7-8 நாள் ஆகுதுங்க. அவங்க வர டாக்டருங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் தற்சமயம் இப்போது மிஷின் வாங்கி வச்சிங்க. இந்த மிஷின் ஆக்சிஜன் வச்சுன்னு கொஞ்ச நாளும் 6 மாதமோ 1 வருஷமோ பண்ணலாம். இவ்வளோ தான் பண்ண முடியும். நீங்கள் மாத்திரை எல்லாம் கண்டினியூ பண்ணீங்க. இதெல்லாம் பண்ணிக்கிறாங்க. இப்போ எங்கள் 3 பசங்க இருக்குது. அதுங்களுக்கு வழி இல்லை. இந்த அம்மா நல்லா இருந்தாலும் இந்த அம்மா சாப்பாடு செய்து போகிறதுக்கு அவரு வேலைக்கு போடுறாரு. அவருக்கு பேக் பெயின் மருமானுக்கு. அவரும் எழுத முடியாது. அவரும் வைத்தியம் பார்த்துக்கிறாரு.
10 நாளைக்கு வேலைக்கு போனால் 10 நாளைக்கு போக முடியல. அந்த பசங்க அதுங்க என்ன பண்ணும், அவர் ஒரு நாளைக்கு வந்தால் சாப்பாடுக்கு போடுறாரு, இல்லை வேலைக்கு போட்டாருன்னா என்றைக்கு எப்போ வருவாரோ என்னன்னு தெரியல. அது வரையும் பட்டினியாக கிடக்கணும். சாப்பிட்றதே இல்லை, சாப்பிட்றது அரை கூட ஆள் இல்லை, அங்கே பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. ஒரு வேலை இருந்தால் ஒரு வேலை இல்லை. இந்த மாதிரி தொடர்ந்து பட்டுனுக்குற ஐயா. அந்த பொண்ணு பயந்துட்டாங்க. அவங்க என் கதை முடிஞ்சு போச்சு, எப்பா பசங்களையா தான் பார்த்துங்க, என் கதை இன்னும் 6 மாதம் 1 வருஷமா இந்த பசங்களையா பார்த்துங்க அப்படின்னு அது ஒரே பேஜ் ஏற்படுது. ஒன்று 2014 டிபி இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி எதுவும் தெரியலையா உங்களுக்கு, அறிகுறி தெரியலையா? தெரியலையா, அதுக்கு முன்னாடி எங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி பெங்களூர் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். உடம்பு சரியில்லாத வந்தாங்க. அது மாதிரி ஜுரம் ஒரு 10 நாள் அவங்க வீட்டாங்க. சரிம்மா அங்கே பார்க்கல. அவங்க இங்கே நம்ம ஊருக்கு வந்த பிறகு ஆர்த்தோபெடிக் வந்த பிறகு சரி நாங்கள் கூட்டின்னு போனால் ப்ரைவேட் டாக்டர் பார்த்தா இது மாதிரி இருக்குதுங்க, இவங்களுக்கு நீங்கள் தாம்பரம் இட்டுன்னு போங்க சார், இவங்களுக்கு வந்து டிபி இருக்குது அப்படின்னாங்க. அப்புறம் தான் தாங்கத்தில் நாங்கள் அங்கேயும் ஒரு 20 நாள் இருந்தோம். அங்கே ஆரம்பத்தில் போகும்போது எதுவும் காப்பாற்ற முடியும் அப்படிலாம் சொல்லலையா? அப்போ 20 நாள் வைத்தியம் பார்த்தாங்க. அதுக்கு உண்டான மாத்திரை கச்செல்லாம் கொடுத்து அப்போது 2014 அந்த டாக்டர் சரியாயிடும் போங்கன்னாங்க. நாங்கள் அதோட போயிட்டோம். நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணலையா, போயிட்டு திருப்பி? இல்லையா, அப்புறம் நாங்கள் பெங்களூர் போட்டாங்க, அவங்க அனுப்பிச்சி விட்டோம். அதுக்கப்புறம் அங்கே ஏதோ லோக்கல் டாக்டர்கிட்ட பார்த்துக்கிறாங்க. எப்போ இது கொஞ்சம் இது வந்து அவங்களுக்கு தெரியாது. அந்த நேரத்தில் அப்பப்போ போய் பார்த்துருக்குறாங்க. அவங்க டாக்டர் லோக்கல் டாக்டர்கிட்ட பார்த்துன்னு இருந்தாங்கிறாங்க. அதுக்கு மேலே தான் அவங்களுக்கு அதிகமாக அந்த வீசிங் ப்ராப்ளம் ஓவர் ஆச்சு. இந்த நுரையீரல் சாப்பிட்டு அரிக்க அவங்களுக்கு மூச்சு ஜாஸ்தி ஆகி போச்சு. கீழே உயிர் நிலைமைக்கு ஆகிட்டாங்க. அப்புறம் தான் நாங்கள் ஸ்டான்லிக்கு தூக்கி வந்தோம் ஜிஹெச்சில் தந்து அவங்களும் 2 மாதம் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா 2 சைடு கிட்னி ப்ராப்ளம், கிட்னியில் கல் இருந்தது. 2 சைடும் கல் எடுத்தாங்க. கிட்னியில் ஜிஹெச்சில் 2 சைடு கல் எடுக்கிறதுக்கெல்லாம் அந்த அம்மாவுக்கு பிளட்டு இதெல்லாம் ஓவராக போயிடுச்சு. அதனால அந்த அம்மாவில் முடியாது போச்சு. தினசரி வேலையில எப்படி பார்த்துக்கிறாங்க அவங்களே சாப்பிட்றது கூட தான் முடியல. அதனால தான் இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறாங்க ஒரு 8 மாதமா. இயற்கை உபாதிகளாக நீங்கள் தான் நாங்கள் தான் விட்றோம். எங்கள் வீட்டில் நாங்கள் தான் பார்த்துக்கிறோம். வேறு என்ன பண்ணுறது, நம்ம பொண்ணாச்சே நம்ம விட்டுற முடியுமா? எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்க. உங்களுக்கு எப்படி இருக்குது அந்த நேரத்தில்? ஒன்றும் பண்ணுமா, அப்படியே எங்களால் முடியல, அதெல்லாம் தாங்க முடியல. அது சொல்கிறதுக்கே என்னதான் சொல்கிறதுன்னே நம்மளால முடியல. அது என்ன உங்களுக்கு வயசான காலத்தில் நீங்களும் அது பண்ண முடியல. எனக்கு இப்போ ஹாஸ்பிட்டலே அங்கே ஓடு இது வாங்கினுவா, அங்கே போட்டு வாங்கினா அந்த படி மேலே ஏறி இறங்குறது என்னால் முடியல. எனக்கு கால் வலியாக தூக்கி வேறு என்ன பண்ணுறது, நம்ம பொண்ணு போக முடியல. எங்கள் வீட்டில் இருக்கிற அம்மாவுக்கும் கால் பாதை. அந்த அம்மா பார்த்தீங்களா, அந்த அம்மாவை ஏறி இறங்க முடியாது. நான் எங்கன்னா ஒரு வாட்ச்மேன் வேலைக்கு போன கூட இது எதுனா ஆகும், அது கூட போக முடியாது. இருந்தாலும் தூக்கிங்க. அந்த பிள்ளைங்க வந்து அம்மா இல்லாமல் எப்படி ஏக்கப்படுறாங்களா? இங்கே வந்து ஏற்படுறாங்க. ஒன்றுமே இப்படி இருக்கிறாங்க. அவங்க போட்டு அனுப்பிச்சிருப்பாங்க பாருங்க. பிடிக்குதுங்க, சாப்பாடு இல்லைங்க, குழந்தைங்களுக்கு சாப்பாடு இல்லை. இது அந்த பெரிய பொண்ணாக்குது ஏதோ அதனால முடிஞ்சு செய்து சாப்பிடும், இல்லை ஸ்கூல் போய் வந்து கம்முன்னு படுத்துக்கும். முடியல, படிக்கிறது கஷ்டம், முடியல. அப்படி வேதனை படுத்துங்க. முதல் நாள் வந்து போனாங்க, அவங்க நேத்தம் போனாங்க. அவங்க பெங்களூரு. நீங்கள் என்ன ஊர்லேருந்து கொண்டாந்து பார்த்துக்கிறீங்க? நாங்கள் இங்கே திருத்தணிக்கு மேலே கொண்டாபுரம். திருத்தணிக்கு மேலே மலையிலையா? கொண்டாபுரம் திருத்தணிக்கு மேலே. சரி, இப்போ இந்த வைத்திய செலவுலாம் என்ன பண்ணுறீங்க? ஏதாவது காசுலாம் இருக்கா? இது கவர்மெண்ட் இப்போ வீட்டு சேரி இதுக்கெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் எதுவும் ஒன்று இருந்தது கூட விற்றுக்கிட்டோம். அதெல்லாம் சொல்ல முடியாது. வேற என்ன பொருளாக விற்றுட்டோம். எதுவுமே கிடையாது. இப்போ சொத்துமா கிடையாது. வீட்டு மேலே கூட இருந்தது. அது சொத்துலாம் கூட விற்றுட்டோம். எங்கள் பசங்க கூட அவங்க கூட என்கிட்ட பேசுறது விட்டாங்க. இதனால வேற என்ன பண்ணுறது, உயிர் விட்டுற முடியுமா, குழந்தைங்க விட்டுற முடியுமா நம்ம? சரி, இப்போ உங்களுக்கு என்ன உதவி தேவைப்படுது? ஐயா, எங்களுக்கு என்ன அந்த குழந்தைக்கு ஆக்சிஜன் மிஷின் ஏதாவது வாங்கி கொடுங்க. இந்த பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு ஏதாவது நிதி கொடுத்தா போதும். எங்களுக்கு படிக்கிறதுக்கு ஏதாவது உதவி பண்ணால் போதும். இந்த அம்மாவுக்கு அந்த ஆக்சிஜன் மிஷினு அது கொடுத்தா எவ்வளோ? ஒரு மாதம், ஒரு 6 மாதம், 1 வருஷம் உயிரோடு இருப்பாங்களா? இருப்பாங்க. டாக்டர் சொல்கிறாங்க, நீ இந்த மிஷின் வச்சிங்கன்னா அவங்க இருப்பாங்க, நீ அதுக்குள்ளே பயப்படாதீங்க, ஒன்றாகாது. பொண்ணு பயப்படுது. அது எவ்வளோ ஆகுது அந்த மிஷினு? தெரியலையா, டாக்டருக்கு ஏதாட்டம் தான் தெரியும். அந்த மிஷின் வாங்கி கொடுத்தா ஓரளவுக்கு உதவியாக. அந்த பிள்ளைங்களுக்கு வந்து படிப்பு செலவுயா. இப்போ எங்கள் பொண்ணு அன்றைக்கி வர அன்றைக்கி வண்டியில் ஏற்ற முடியல, கீழே உயிர்ந்துட்டாங்க கார்லேருந்து. ஏறுமா, நான் நல்லதானாலும் கெட்டாதாலும் பார்த்துக்கலாம், வாமா, இது கடைசி போகலாம் வாமான்னு ஏற்றிட்டுன்னு வந்தேன். இங்கே வந்த பிறகு இப்போ அந்த மிஷின் அந்த ஆக்சிஜன் கொடுக்கும்போது போய் நல்லா பார்த்தீங்களா பேசுது. அங்கே வீட்டில் போது பேசவே முடியல. மூச்சு அப்படியே அதிகமாச்சு. அந்த மூச்சு அப்படியே சொல்லிட்டு விழுந்துடும்.
முன்னாடி சிஎம்சி சொன்னாங்க நுரையீரல் மாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரை பண்ணலான்ட்டு இப்பதான் சொல்றாங்களா அந்த மாதிரி முடியாதா? மாத்திரை அவங்க தான் 40 லட்சம் 50 லட்சம் நம்மளாம் முடியுமா? இங்க அந்த மாதிரி சொல்றாங்களா? அதான் மாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்களா? இங்க அது ஒன்றும் கேட்கல டாக்டர். ஆனா மாத்துறதுக்கு 40 லட்சம் ஆயிடும். அவங்க கேட்டாங்க அப்போ 1 வருஷத்துக்கு முன்னாடி. அவங்க நம்மளாம் முடியுமையா? நம்ம மாத்திரை வாங்கவே கஷ்டப்படுறோம். 40 லட்சம் 50 லட்சம் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம், என்ன உதவி கிடைக்குதுன்னு பார்ப்போம். சரியா? உங்க பேரு என்ன ஊருங்கிறது? ஐயா என் பேர் முருகையா. கிராமம் வந்து கொண்டாபுரம் அம்மனேரி கொண்டாபுரம், ஆர்கேபேட்டை தாலுக்கா, திருவள்ளூர் மாவட்டம். ஓகே, உங்க பொண்ணு பேரு? சந்தியா. சந்தியா. ஆமாம். சரி, ஓகே. ரொம்ப நன்றி அவங்க சேனலுக்கு. ஏதாவது நீங்கள் தான் எங்களுக்கு நல்ல உதவி பண்ணணும். ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்க. அதே எங்களுக்கு பெரிய கோடான கோடி நன்றி உங்களுக்கு.